ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒருமைப்பன்மை அதை பற்றி பார்க்கலாம். அதாவது எதிர்மறை சொற்கள். வந்தது நீ அல்ல, பார்த்தது நான் அல்ல, இந்த மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிறோம். ஆனால் எதிர்மறை வினைமுற்றுகள் நிறைய இருக்குது. அதை எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருமையில் சொல்லணும்னா, இப்போ நான் அதை பண்ணலப்பா அப்படின்னு சொன்னால் நான் அல்ல அப்படின்னு நம்ம தமிழில் பேச்சு வழக்கில் சொல்கிறோம். ஆனால் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. எழுத்து வழக்கில் நான் அல்லேன், நாம் அல்ல, நாம் செய்யலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அது நாம் அல்லோம், அது பன்மை. ஒருமையில் சொன்னால் நான் அல்லேன், பன்மை நாம் அல்லோம். முன்னிலை, இதே முன்னிலை இருக்கிறவங்ககிட்ட நீ இல்லைப்பா, அதை செஞ்சது நீ இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. எழுத்து வழக்கில் நீ அல்லை, பன்மைனா நீங்களாம் இல்லை அப்படிங்கிறத நீவீர் அல்லீர். இதே ஆண் பால்னா அவன் அல்லன், படற்கை இடத்துல ஆண்பால் அப்படின்னா அவன் அல்லன், அவள் அல்லல். பலர்பால் அப்படின்னா அவர் அல்லர், அதை செய்தது அவர்கள் அல்லர். ஒன்றன்பால் அப்படின்னா அதை செய்தது அஃது அன்று, ஒன்றன் பாலில். அதே பலவின் பால் அப்படின்னா அவை அல்ல. நல்லா பார்த்துக்கோங்க. படற்கை இடத்துல ஆண் பால்னா அவன் அல்லன், பெண் பால்னா அவள் அல்லல். பலர்பால் அப்படின்னா அவர் அல்லர். ஒன்றன் பால் அப்படின்னா அஃது அன்று. பலவின் பால் அப்படின்னா அவை அல்ல. வேறு உண்டு இல்லை ஆகிய மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்களாகும். அதாவது வேறு உண்டு இல்லை இந்த மூன்று வேர்டும் மூவிடத்துக்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள். மூன்று இடத்துலையும் வரும், தன்மை முன்னிலை படற்கையிலே வரும், 5 பால்களுக்கும் வரும். இப்போ இந்த தொடரில் உள்ள பிழைகளை திருத்தெழுதுக. அதை செய்தது நான் அன்று. அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம தன்மையில் சொல்லணும்னா நான் அல்லேன். பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. என்ன சொல்லியிருக்கோம்? கண்ணன் அல்லன், ஆண்பால்னா அல்லன். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. ஒன்றன் பால் அப்படின்னா அன்றுன்னு போடணும். சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். ஏன்னா பலர்பால்னா என்ன போடணும்? அல்லர் போடணும். அப்போ சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர். பகைவர் நீவீர் அல்லர், இது வராது. அல்லர் இது எப்படின்னா இது பன்மைக்கு வரும். அப்போ தனியாக ஒருத்தங்களை சொல்லணும்னா பகைவர் நீவீர் அல்லீர். அதை செய்தது நான் அல்லேன், பானையை உடைத்தது கண்ணன் அல்லன், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லர், பகைவர் நீவீர் அல்லீர். அடுத்தது இதில் கொடுத்துருக்கிறது சரியான எதிர்மறையை கொண்டு நிரப்புக. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. பன்மைன்னு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? அல்ல. பலவின் பால்னா அல்ல. உங்களோடு வருவோர் டேஸ் அல்லோம். இது என்னது? உங்களோடு வருவோர் அல்லோம் அப்படின்னு என்னது? பன்மை. அப்போ நாம் அல்லோம், உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். பெண் பால் என்ன சொல்லியிருக்கோம்? அல்லல். ஈமொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. பலவின் பாலில் பன்மையில் என்ன சொல்லணும்? அல்ல. ஈமொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. இந்த நிலத்திற்கு உரிமையாளர் நீ இல்லை. இதே இந்த நிலத்துக்கு உரிமையாளர்கள் அப்படின்னு வந்தால் நீவீர் அல்லீர் அந்த மாதிரி வரும். இப்போ இது ஒருமையில் சொல்கிறனால இந்த நிலத்திற்கு உரிமையாளர் நீ அல்லை.
தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அல்ல. உங்களோடு வருவோர் நாம் அல்லோம். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். ஈமொய்த்த பண்டங்கள் உடலுக்கு நன்மை செய்வன அல்ல. இந்த நிலத்திற்கு உரிமையாளர் நீ அல்லை. ஒருமை பன்மையிலேயே அடுத்த டாபிக் தான் தாம் எங்கெங்க பயன்படுத்தணும். தான் என்பது ஒருமையை குறிக்கும். தாம் என்பது பன்மையை குறிக்கும். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவை ஒருமை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது ஆகியவற்றை பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தாம் அப்படிங்கிறது பன்மை, தான் அப்படிங்கிறது ஒருமைன்னு தெரியும். அதிலே வேர்டு தன்னை, தன்னால், தனக்கு, தனது இதெல்லாம் ஒருமை தொடர்கள் பயன்படுத்தணும். தம்மை, தம்மால், தமக்கு, தமது அப்படிங்கிறத பன்மை தொடர்களில் பயன்படுத்த வேண்டும். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இப்போ இது பரிசு வழங்கினார் அப்படிங்கும்போது பன்மை தொடர். அப்போ தமது. சரி, மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். மாணவன் ப்ரைஸ் வாங்குறது ஒரு ஒருமை தொடர். அப்போ தனது கையால். தலைவர் அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்கிறவங்களுக்கு தானே ஒருத்தர் தலைவராக இருக்க முடியும். அப்போ அது பன்மை தொடர். அப்போ தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். இங்கு தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் அது மரியாதை பன்மையாகும். மரியாதை பன்மை. இங்கே தலைவர் அப்படிங்கிறது ஒருமையாக இருந்தாலும் அது மரியாதை பன்மை வந்தால் தமது. மாடுகள் தமது தலையை ஆட்டின. கன்று தனது தலையை ஆட்டியது. சிறுமி தனது கையால் மலர்களை வைத்திருந்தாள். சிறுமி தனது. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தனது உழைப்பை நல்கினார்.